நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். For this you were called. எதற்காக? Any guesses? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள்? சிலுவையை சுமக்க. வண்டர்ஃபுல். அதான் சரியான வார்த்தை, அதான் செய்தி. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். வேதாகமத்திலே ஏராளமான மாதிரிகளை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு டேபர்னாக்கிளை உண்டு பண்ண சொல்லும்போது, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லும்போது, அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னது என்னன்னா, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு. And look that thou make them after the pattern which was shown to you. ஏற்கனவே ஒரு மாதிரியை உண்டு பண்ணி அந்த மாதிரியின்படியே அங்கே டேபர்னாக்கிளை உண்டு பண்ணணும்னு சொன்னார். அடுத்து 1 நாளாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனத்துல தாவீதுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது சாலமோனுக்கு சொல்றாரு, ஆலயத்தை இப்படி கட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. And all this said David, the Lord made me understand in writing by his hand upon me even all the works of this pattern. அப்படினா ஒரு பேட்டர்னை செஞ்சு பையன்கிட்ட கொடுக்குறாரு, இத மாதிரி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பேட்டர்ன் மாதிரி ஆண்டவர் எனக்கு ரைட்டிங்ல கொடுத்தாருடா, அத மாதிரி நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது சாலமோனிடத்துல சொன்ன காரியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். அடுத்து மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு வரும்போது தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படணும் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப பரமண்டலத்திலே தேவ சித்தம் செய்யப்படுகிறது, அதே பேட்டர்ன்ல பூமியில செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த ராபோஜனத்துல அந்த லாஸ்ட் சப்பர்ல சீஷர்களுடைய கால்களை கழுவினார். கால்களை கழுவிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். I have given unto you an example that you should do as I have done to you. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் மாதிரி சொல்றார். யோவான் 15:12 ஜான் சாப்டர் 15 and verse 12, நான் உங்களில் அன்பா இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. எப்படி அன்பா இருக்கணும்? ஆண்டவர் எப்படி அன்பா இருக்கிறது மாதிரி. ரோமர் 15:7 எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? how should we accept each other? கிறிஸ்து ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். accept like Christ accepted. அடுத்து எபேசியர் 4:32ல எப்படி மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல forgive each other that in Christ God forgave you. தேவன் மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் எதை செஞ்சாரோ எல்லாவற்றுக்கும் ஒரு ரீசன் உண்டு. அது ஒரு மாதிரியாய் he lived as an example. ஒரு மாதிரியாய் அவர் இருந்து மற்ற காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்ப இன்னைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மாதிரியை நாம் பார்க்க வேண்டும். என்ன மாதிரி அப்படின்னா, அவர் பட்ட பாடுகள் நமக்கு ஒரு மாதிரி. His suffering is an example to us. What kind of example to us? 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது அதிகாரத்துல அங்கே பேதுரு எழுதுகிறார். Peter writes this way, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்துக் கொண்டார். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? பாடுபடுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எப்படி நீங்கள் பாடுபட வேண்டும் என்றால், கிறிஸ்து பாடுபட்டது போல நீங்கள் பாடுபட வேண்டும். என்னங்க இப்பதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இவர் சொன்னாரு, திரும்ப புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்கிறீங்க, பாடுபடணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆம், நான் அடிமையா இருந்தது முடிந்து விட்டது, ஆனால் இப்பொழுது சுயாதீனனாக I was once a bond servant, but now I am a free man. As a free man, you and I are called to endure suffering in Christ. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலர்கள் சுயாதீனர்களாய் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அங்கே ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதனாலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க.
செய்யப்பட்டார்கள். ஆனா விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாடு இருந்துச்சா இல்லையா? விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பாடு இருந்துச்சு. வனாந்தரம் எப்ப தெரியுமாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில வனாந்தரம் உண்டு. இன்னைக்கு நிறைய இடத்துல சபைகளிலே இதை போதிப்பதில்லை. எல்லா இடத்திலும் ஆண்டவர் குணமாக்குவார், காயங்களை கட்டுவார்னு சொல்லி மேற்பாங்கான காயங்கள் உண்மைதான். ஆண்டவர் உண்மையா குணமாக்குவாரு, பிரச்சனைகளை மாற்றுவாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். ஆனால் அது மருந்து, புண்ணுக்கு மேல மருந்து. ஆனா உண்மையான சத்தியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு வாசல்கள் உண்டு. ஒன்னு விசாலமான வழி, ஒன்னு குறுகலான பாதை. இந்த குறுகிய பாதையில தான் ஒரு கிறிஸ்தவன் பிரயாணம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாடி எல்லாம் பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணும்போது குறுகிய பாதை, விசாலமான பாதை படம் போட்டு அந்த குறுகிய பாதையை குறித்து பேசுவார்கள். இன்றைக்கு யூடியூப்ல கூட எங்கேயுமே நம்ம தேடி பாருங்க, very rare here and there they speak about suffering. But I wanted to tell you from the word of God. பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. You are called to not just to believe on him but also to suffer in him. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் மட்டும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வெளியில இருக்கிறவனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கும் இருக்கும். அவைகளின் மத்தியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா கைக்காரங்களை பத்தி சொன்னான், அவர் உலகத்தை ஜெயித்தபடியால் நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துல அவங்க என்னத்தை பிரீச் பண்ணாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 14:22ல சீஷரோட மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, என்ன புத்தி சொன்னாங்க அப்படின்னா, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். We have to enter the kingdom of God through tribulation. இதுதான் அப்போஸ்தலருடைய போதனை. அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாடுபட்டார். ஏன்னா நான் அந்த பாடான பாதைக்குள்ள போகணுங்கிறதுனால முன்னாடி அவர் அதற்கும் மாதிரியை உண்டு பண்ணினார். அவர் அந்த மாதிரியில அவர் பாடுபட்டதுல நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். I have to see the example of how he suffered or why he suffered or what he suffered and I have to make some learning. அப்ப நம்ம பாடு வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, வனாந்தரத்துல போகும்போது, ஐயோ இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு நம்ம கேட்காம நம்ம என்ன பண்ணலாம், அவர் பாடுபட்டாரே அதை நான் பார்க்கிறேன், என்னுடைய பாடுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னுடைய there is a reason for my tribulation, there is a reason for why God has allowed me through this wilderness. Everything has a reason. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது என்னத்தை கற்றுக்கொண்டார்? ஒவ்வொரு பாடையும், ஒவ்வொரு ட்ரிபுலேஷன்லயும், ஒவ்வொரு வில்டர்னஸ்லயும், ஒவ்வொரு இல்லாமையிலையும் we have a reason in everything. இங்க ஆண்டவர் எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, Hebrews chapter 5 and verse 8, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Though he were a son, yet he learned obedience by the things he suffered. Through suffering Jesus learned obedience. அப்ப அதுக்கு முன்னாடி அவருக்கு obedience தெரியாதா? 100% தெரியும். 100% he knows obedience. But why did he learn obedience? Just to teach you and me. உங்களுக்கும் எனக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் பாடுகளின் வழியே கடந்து போனார். அதிலே கடந்து போகும்போது அவர் கற்றுக்கொண்டார், அதனால் என்னை கற்றுக் கொடுக்க வைக்கிறார். My dear people of God, why tribulations? To learn obedience. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை சொல்றேன். I'm so sorry to say this, but what is lacking in our Christian church is obedience. Obedience to the word of God. வசனத்தை வாசிக்கிறதே இல்ல, குடும்ப ஜெபம் இல்லை, எப்படியும் வாழலாம் என்ற வாழ்க்கை முறை. நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் முக்கியம். 1 சாமுவேல் புத்தகம் 1 Samuel chapter 15 and verse 22, obedience is more. It's not obedience more important than sacrifice. பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்து உத்தமமா இல்லையா? இந்த மதியான வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், learn obedience. ஏன் உங்க வாழ்க்கையில பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் obedience கற்றுக்கொள்ளுங்கள். Learn obedience in your life. Learn obedience to the word of God. Learn obedience to the authorities in your life. Learn obedience to your parents.
உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளை அனுபவிக்கிறார். மத்தியான வேளையில ஆண்டவர் சமூகத்துல அவர் பாடுபட்டதிலிருந்து, அவர் மாதிரியாய் பாடுபட்டதுல நான் கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் இஸ் ஒபீடியன்ஸ். இரண்டாவது காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து போகும்போது லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனம். Luke chapter 22 and verse 44. What we can learn from his sufferings. அந்த லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்துல அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணினார். பாடுபடும் போது என்ன பண்ணாரு? வருத்தம் வரும்போது என்ன பண்ணாரு? ரொம்ப வியாகுலப்பட்டப்ப என்ன பண்ணாரு? இல்ல, நல்லா பாருங்க இந்த வசனத்தை. இல்ல, இன்னும் முன்னாடி பாருங்க. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். He prayed more earnestly. He did not pray. He did not earnestly pray, but he prayed more earnestly. என்ன கேட்கிறாருன்னா, என்னுடைய பிள்ளைகளை எத்தனை பேரு, நான் என்னுடைய உங்க கதையெல்லாம் சொல்லல, என் கதை எனக்கு ஏதாவது வருத்தமா யாராவது எதையா பேசிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் படுத்துருவேன். யாருக்கும் எதையும் பேச மாட்டேன். போய் கப்புன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவேன். என் மனைவி வந்து என்னங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, பேசாதம்மா, தூங்கிடுவேன். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதிகமான வியாகுலம் வந்தபோது when he was in agony he prayed more earnestly. I want to tell you this afternoon, pray in your life. If you are going through wilderness, if you are going through tribulation, if you are going through a season of quarrel, ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னு தெரியல, but I'm telling, if you are going through a season of quarrel, pray more. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 1 சாமுவேல் 12:23, 1 Samuel chapter 12 and verse 23, நான் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாம இருந்தா என்ன வசனம் வருது, வாசிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய். சரி, இப்ப கை தூக்கி சொல்லுங்க, எத்தனை பேர் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு வந்தீங்க? விண்ணப்பம் பண்ணாம ஜெபம் பண்ணாம ஆலயத்துக்குள்ள வந்து எத்தனை பேர் பாவம் செஞ்சீங்க? கை தூக்க வேண்டாம், just asking you. No one will think that prayerlessness is a sin. This afternoon I want to tell you, if you don't pray, you are sinning before God. அது எனக்கு தூரமா இருப்பதாக, let it be away from me. ஏங்க போய் தப்பு தண்டா செஞ்சு நம்ம பாவம் செய்யறது இல்லைங்க கிறிஸ்தவங்க. போய் வெளியில் இருக்கிற மாதிரி வேசித்தனம் பண்ணி, விபச்சாரம் பண்ணி, இல்லாட்டி திருடி, பொய் சொல்லி நம்ம பாவம் பண்றது இல்ல. பட் கிறிஸ்டியன்ஸ் have their own way to do sin. How? We don't pray. நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வந்து நம்ம கை தூக்குவோம், ஆராதிப்போம், கை தட்டுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், எல்லாமே we do. But we don't pray. We don't take the word of God. இந்த வேதாகமத்தை நீங்க கையில் எடுக்காமல் இருந்தால் என்ன வேணா செய்யலாம். நான் உங்களுக்கு I will give you in return and it is for me as well. வசனமும் ஜெபமும் உங்க வாழ்க்கையில் இல்லாட்டி பாவம் உங்களை பச்சித்து போடும். காயின் ஆண்டவர் சொன்னாரு, வாசற்படியில பாவம் படுத்திருக்குது, அவன் அங்க படுத்திருக்கிறான். வசனம் இல்லாட்டி, வார்த்தை இல்லாட்டி, ஜெபம் இல்லாட்டி, I can tell you again, we will go to hell. என் லேப்டாப் முடிஞ்சிருச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா செய்தியை முடிச்சிடணும். வசனம் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. எனிவேஸ், ஒரே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்ப அவர் வியாகுலப்பட்ட போது என்ன பண்ணார்னா, அதிகமாய் ஜெபம் பண்ணினார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? பட்ட பாடுகளினாலே என்னத்தை கற்றுக்கொண்டார்? obedience. செகண்ட் பாயிண்ட், அவர் வியாகுலப்பட்ட போது என்ன பண்ணாரு? அதிகமாய் ஜெபம். மூன்றாவது ஒரே ஒரு வசனம் ரெஃபரன்ஸ்ல மண்டேல இருந்து சொல்றேன். ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஏசாயா 53:12 நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். ஏசாயா 53. Therefore, I will divide. இல்ல 12 இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். அவர் வாயை ஓகே 7. He was suppressed. He was suppressed. And he was afflicted. And he was afflicted. Yet he opened not his mouth. Yet he
opened not his mouth. தமிழ் யாராவது வாசிங்களேன். அவர் நெருக்கப்பட்டும் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆனால் என்ன பண்ணாரு? தம்முடைய வாயை திறக்கவில்லை. நீங்களா எப்படிங்க? நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது உங்க கதையில என்ன? ஏன் கதை திறப்பேன் வாய? ஒண்ணும் இல்ல, அப்பதான் நிறைய திறப்பேன். உண்மை. போன வாரம் ஒன்றும் பெருசாக நெருக்கப்படலை. போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜெரமியாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ ஜெரமியா ஜிப்போரா 2 பேரும் வீட்டில் இருக்கானுங்க. மனைவி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒருத்தனை பார்க்கறதே ஜிப்போராவை பார்க்கறதே நம்மளுக்கு பெரிய ஹெட்டேக். இப்போ இவனையும் இது பண்ணிட்டாங்க. ஒவ்வொன்றா உடைக்கிறான். வந்தான், ஒரு அம்பரலா இருந்துச்சு. அப்பா கேனை பிளே வித் அம்பரலானா 2 சுத்துனா உடைச்சிட்டான். சரி, அடுத்து போய் அப்பா அந்த லைட்டில் ஒரு ரிமோட் இருக்கும், அதை எடுத்துட்டு அப்பா ஆகிட்டாலும் அந்த லைட் அதை ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டா அப்படியே போடான்னு சொல்லிட்டு இருக்க லைட் டப்புன்னு போயிடுச்சு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேலே போய் அப்பா அந்த பிரிண்டரை மட்டும் ஆன் பண்ணிட்டு ஓடி வந்துருப்பா. அப்பாவுக்கு ஒரு பிரிண்ட் எடுக்கணும்பான்னு கீழே உட்காந்து சொன்னீங்க. போனவன் ஆன் பண்ணாம அதுல போய் விளையாண்டுருக்கான். டொக்கு அதோட முடிஞ்சுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா பிபி ஏறிடுச்சு, ஃபுல் பிபி ஏறிடுச்சு. கரெக்டா எங்க அம்மாவை கூப்பிட வேண்டிய நேரம் வேற. இவனுக்கிட்ட காமிக்க முடியாது. நேரம் போய் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அவன் ரொம்ப ஹாப்பியா ஹவர்ஸ் டே அப்படின்னா ஆரம்பிச்சேன். இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், என்னைக்கு நெருக்கப்படுறோமோ அவர் வாய் திறக்கல. நேற்று ராத்திரி உட்கார்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் மனசுக்குள்ள குத்தப்பட்டேன். பெருசா கஷ்டம் வரலங்க. ஏன் நான் பெத்த பிள்ளைங்க அதிக பண்ற இதை நமக்கு டென்ஷனா வாய அடக்க முடியறதில்ல. ஆனா ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணன் போறவன்லாம் அந்த எதோ பேசுறான், ஒரு வார்த்தை திறக்கவில்லை. இந்த வாயை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். ஏன் தெரியுங்களா? உங்க ரட்சிப்பு எப்படி தெரியுமா வருது? இருதயத்துல விசுவாசிச்சு 2 ஆர்கன் நம்ம பாடி பார்ட்ஸ்ல 2 பார்ட் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்வேஷன். சொல்லுங்க, இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை பண்ண. என்ன 2 ஆர்கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இருதயம், வாய். அதனாலதான் வசனத்தை சொல்லி எழுதப்படுகிறது, மரணமும் ஜீவனும். இந்த ஜீவன் என்ன ஜீவன்? ஒரு ரட்சிப்பு வாயில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ அறிக்கை பண்ணணும், கர்த்தரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்பதை உன் வாயில அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ற வாயில ஒரே ஒற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமா? நிறைய நேரத்துல வேற மாதிரி இருந்துருவேன். 3வது காரியம், பாடுகளின் நேரத்துல உங்க வாய்களை சீல் போட்டுருங்க. சகரியா அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அவன் அதை சந்தேகப்பட்டான். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? He shut his mouth. ஏன் தெரியுமா? இந்த வாய் இருதயத்துல விசுவாசம் இருந்தாலும் வெளியில கொப்பளிச்சிரும், அவிசுவாசம் இருந்தாலும் வெளியில கொப்பளிச்சிரும். இப்போ நிறைய நேரத்தில் அவிசுவாசங்கள் இருக்கும்போது வெளியில கொப்பளிக்க விடக்கூடாது. இந்த வாயை மூடி வைக்கணும். இன்னைக்கு நான் மத்தியான வேலை சொல்லுகிறேன். 3 காரியங்கள் தான். பட்ட பாடுகள்ல மாதிரி உண்டு. There is an example in his suffering. Number 1, அவர் கீழ்ப்படிந்தார். Number 2, அவர் ஜெபித்தார். Number 3, அவர் வாய் திறக்கவில்லை. கடைசி அவன் பண்ணாரு, எல்லாம் பாடுகள் வழியா போய் எல்லாவற்றையும் முடிச்சிச்சுன்னு சொல்லி தெத்தலஸ்தாய். அப்ப எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி வெற்றி முழக்கமும் பண்ணிட்டாரு. பொதுவா நம்ம ஹியூமன் நேச்சர் என்னன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவனையும் சட்டம் பண்ண மாட்டோம். ஏதாவது கம்மியா குறைவா இருந்துச்சுன்னா அப்பா ஐயா சாமி அப்படின்னு யார் கையை கால பிடிச்சாத்து ஏதாவது சாதிச்சிருங்கன்னு நினைப்போம். ஆனா அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்புறம் 1 மணி சொல்லிக்கலாம், என்ன இப்பவே சொல்லணுமா அப்படின்னு மனுஷங்களையே நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிடுவோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் பிதாவிடத்துல போய், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். The complete surrenderance is very much important
that we learn from his suffering. அவருடைய பாடுகளிலே பூரணமான ஒப்பு கொடுத்தலை, நம்மை அப்படியே பலிபீடத்துல கிடத்துகிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது யாருக்கு இருக்கணும் அப்படின்னா குமாரனுக்கு இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஈசாக்கு யாருங்க? ஈசாக்கு யாரு? ஈசாக்கு பையன். அவன் அடிமையா பையனா? சரி, இப்ப பையனை கொண்டு போய் கையை கட்டி காலை கட்டி பலிபீடத்துல வைக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஈசாக்கு வந்து சின்ன 5 வயசு நம்ம எலைஜா மாதிரி, ஜெரமியா மாதிரி, சூர்யா மாதிரி சின்ன பசங்க நல்ல திடகாத்திரமான ஒரு அங்க கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க பிட்வீன் 17 to 33 இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 100 வயசு தாத்தாவை தள்ளி விட முடியுமா? முடியாதா? தாராளமா தள்ளி விடலாம். இல்ல அட்லீஸ்ட் தள்ளியே விடாட்டியும், உனக்கு என்ன மண்டல கிட்ட மூளைகளே இல்லையா, திடீர்னு வந்து படுக்க வச்சு கத்தியை தூக்கிட்டு நிக்கிற, என்னையா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாதா? ஆனா இயேசுவுக்கு முன் அடையாளமா இருந்த ஈசாக்கு இந்த வசனத்துல வாசித்தது மாதிரியே வாயை திறக்கல, அப்பாவோட சித்தத்திற்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்தான். ஒரு அடிமை பெண் ஒருத்தர் இருந்த ஆகாரன்ட்டு, அவ இதுக்கு முன்னாடியே எகிப்து தேசத்திலேயே அவ அடிமை தான். இப்ப ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தாலும் அவன் அடிமை தான். இப்ப அங்க எகிப்து தேசத்துல அவள் அடிமையா இருந்தப்போ அவள் அதிகமாய் நெருக்கப்பட்டாள். இப்ப ஆபிரகாம் வந்து சாராளுடைய அட்வைஸை கேட்டு என்னவா மாறிட்டாங்கன்னா மனைவியா மாறிட்டான். இப்போ கொஞ்சம் கஷ்டம் வருது. கஷ்டம் வந்துச்சு, மரணம் வரல. ஈசாக்குக்கு வந்தது பலியாய் கிடத்தப்பட வேண்டிய மரணம். ஆனால் ஆகாருக்கு வந்தது கடினமாய் நடத்தப்பட்டாள். அவளால் இருக்க முடியல, ஓடிட்டான். She ran away. கொஸ்டின் என்னன்னா, நீங்க எல்லாரும் பிள்ளைகள், நம்ம எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள். பிள்ளைகள் வாழ்க்கையில பலிபீடங்கள் உண்டு. There is altar in children, the child's life. அடிமைகளா இருந்தோமா ஓடலாம், பிள்ளைகளா இருந்தோமா அப்பா என்னை குத்துனாலும் பரவாயில்ல, என்னை அழித்தாலும் பரவாயில்ல, கல்லுகளிலிருந்து திரும்பவும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கொடுக்கப்படும். மதிய நாளில் எல்லாம் கண்களை மூடி எழுந்து நிற்கலாம். Let us all stand in the presence of God. தேவஜனமே, பாடுகளின் வழியே போகிறோம். வருத்தப்படாதீங்க. ஏசப்பாவே பாடுபட்டார்னா நம்ம பாடுபடுறது இயற்கை. இட் இஸ் அப்பாயிண்டட். சந்தோஷப்படுங்க. அவரோடு கூட சேர்ந்து பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இந்த பாடுகளை, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. யூ ஆர் கால்ட் டு ரூல். ஆனால் ரூல் பண்ணணும்னா கொஞ்ச நாள் இந்த வனாந்தரத்தில் போகணும். இந்த வனாந்தரத்தில் போகும்போது கீழ்ப்படிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுத்துறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில இத்தனை நாள் இல்லாம ஒரு சீசன் ஆஃப் பிரேயருக்குள்ள போங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. பேசுங்க. அவர் பேசுகிற தெய்வம். 3வது காரியம், வாயை திறக்காதீங்க. சில நேரங்கள் இந்த பாடுகள் மத்தியில் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் கேட்காத மாதிரியே இருப்பாரு. ஈசாக்கு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஐயோ ஏதாவது நடக்குமா, அப்பா கையை விட்டுற மாட்டாரான்னு பார்த்துட்டே இருந்தான். அப்பா கடைசி வரைக்கும் நிறுத்துற மாதிரி தெரியல. தலையில வச்சு கொண்டு போனாரு, மேல ஏத்தினாரு, கட்டினாரு, கத்திய தூக்கிட்டாரு. ஆனால் இந்த மத்தியான வேளையில சொல்லுகிறேன், ஆபிரகாமின் கத்திக்கும் ஈசாக்கின் கழுத்துக்கும் நடுவில் ஒரு கர்த்தருடைய சத்தம் உண்டு. இந்த மத்தியான வேளையில the same voice of God is here to tell you, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனுடைய விளைவு நீங்க போற பாதை ஈசாக்கோட பாதை தான். பட் you will not die. நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. உங்களுக்காக ஒரு சத்தம் உண்டாகும். ஆபிரகாமே பிள்ளை ஆண்டாங்க உன் கத்திய போடாதன்னு சொல்ற. You will hear that voice. Let the voice of God lead you.